எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து அவர் போட்ட கையெழுத்து அந்த தருணத்துல நீங்க கண்டிப்பா தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க. எப்படின்னு இருந்தது? அதாவது அவர் யோசனை பண்ணிட்டு போய் உட்காரல, எனக்கே கண் கலங்கு. பல தூரம் நம்ம மக்களை உட்கார வச்சிருக்காங்க, கண் கலங்குனார் பத்தியா? அப்ப எனக்கு கலங்குச்சு. கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்க அப்படின்ற விஷயத்த அவர் எங்கேயாவது ஏதாவது விஷயங்கள் பண்ணாலுமே இதை கொண்டு வந்து உள்நுழைச்சிருவாங்க. நீங்க இவ்வளவு தூரம் அவருக்கு ஆதரவா இருக்கீங்க. அந்த மனுஷன் கொன்றான்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஏன் வண்டியை விட்டு கீழே இறங்கிச்சுனா அப்படியா? ஏன் அத்தனை வீடியோ ஓடுதுல்ல? அப்ப அந்த மனுஷன் வந்து குத்துனா அப்படியா? அப்பலாம் அந்த மனுஷன் ஆளுவாங்க அப்படியா? நம்ம இந்த கேள்வியில இருக்குல்ல. தன்னோட குடும்பத்துல கூட இந்த அளவுக்கு இடிஞ்சு போய் விழுந்துருக்க மாட்டாங்க. நான் 41 உயிர் போச்சு நம்மளால அப்படின்னு ஒரு அவருக்கு உதவி பண்றாங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நான் உயிரிழந்தவன் நான் பேசுறாங்க அப்படிங்கிற வார்த்தையில வருது. வந்துச்சு. மதியழகன் வர்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த மக்கள் என்ன சொல்லி, பணம் பேசுதியா, கொடுத்த பணம் பேசுது என்னையா? என் பிள்ளைகளோட பணம் அப்படியே 2 பிள்ளைகள் நான் 60க்கு 59 மார்க் இழந்துட்டு பதவி ஏற்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிச்சு. 108 118 சார் பண்ண தப்பு ஒண்ணு. பல தூரவிகள்கிட்ட ஏன் ஓரியாடணும்? இல்லை கேன்சல் பண்ணு, அடுத்து வை, தேர்தல் வை. நம்ம ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேருக்கு நான் பாதிக்கப்பட்ட 5000 ரூபாய் கேட்டுக்கிறேன். கோடி கோடி நன்றி. நல்லபடியா நடத்துவாரு. ஆதன் சிவனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஷோ இன்னைக்கு நம்ம கரூர்ல இருக்கோம். நிறைய மக்களோட கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். குறிப்பா கரூர் நடந்த அந்த அசம்பாவிதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் வணக்கம். அக்கா வணக்கம். கண்டிப்பா அதுல இருந்து நீங்க இன்னும் மீண்டு இருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குண்ணே, அதை சொல்லி நான் தொடங்குறேன். விஜய் அவர்கள் உங்களை அழைச்சி ஆறுதல் சொல்லும் பொழுது நீங்க அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்க. கட்டாயம். நீங்க எதுக்கும் அழுகாதீங்க தம்பி, நாங்க உங்க கூடயே இருப்போம் அப்படின்னு ஒரு ஆதரவு சொன்னீங்க. அது இல்லாம நீங்க எலெக்ஷன்ல கரூர்ல நிக்கணும்னு ஒரு விருப்பம், நான் வேண்டுகோள் கொடுத்தது அவர் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவர் முதல்வர் ஆயிருக்காரு. எப்படின்னு இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த மனநிலை? சந்தோஷமா இருக்கு. மென்மேலும் இந்த கட்சி வளரணும், நல்லபடியா மக்களுக்கு தான் நம்ம முதலமைச்சர் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அத்தனையும் கொண்டே சேர்த்து கீழ்மட்ட தொண்டன்லேருந்து வேலை பார்த்து அந்த மக்களுக்கு நல்லபடியாக ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்து விஜய் சாருக்கு ஒப்படைக்கணும். லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது. இனிமேல் எடுத்தா ஓப்பன் ரேக், இதுதான் உண்டான சம்பளத்தை வாங்குற வேலை பார்க்குறோம். இதுதான் மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல். ஒருத்தா பல கோடி 50 கோடி 5000 கோடின்னு அடிக்கிறது வேண்டாம். உங்களோட சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் இருக்குல்ல, மக்கள் சம்பளம், அதை வாங்கிட்டு வேலையை பாருங்க. அது சேர்க்கலாம் இது சேர்க்கலாம். அந்த எண்ணத்தை அவர் சார் சொன்ன மாதிரி புதைச்சிருங்க. வேண்டாம், அது வேண்டாம், அந்த அரசியலே வேண்டாம். நம்ம என்ன சார் சொன்னார், 4ஆம் தேதி ஒரு நாள் நான் சொல்கிறத கேளுங்க, அடுத்து ஆயிலுக்கு நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்காருல. இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். அந்த மாதிரி இது இருந்தாலும் புதைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கார். அதை பின்னாடி நிற்கிற தொண்டர்கள் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் முடிவெடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த தலைமை கட்டுப்பட்டு போகிறது தான் நல்ல விஷயம். மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மக்களுக்காகத்தான் நம்ம கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் வந்து மாறிச்சுன்னா மக்கள் மாற எவ்வளோ நேரம் ஆயிரும்? இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். 2 இழப்புக்கு பிறகு இந்த மனநிலையில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த இடத்துல. அப்போ யாருக்காக நல்ல ஒரு கவர்மெண்ட் வரணும், நல்ல மக்களுக்கு ஆட்சி கொடுக்கணும். யாருக்கும் பார வச்சுருக்கேன். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் கட்சி நிர்வாகிக்கு போய் கொடுக்கக்கூடாது. நாங்கள் பெரிய தாதா, நாங்கள் சொன்னால் எங்கள் கட்சி கேட்கும், அந்த இதுக்கு நம்ம விஜய் சார் இடம் கொடுக்கக்கூடாது. சட்ட நீதி என்னமோ அதை பார்க்க சொல்லணும். இவங்க தேவையில்லாம் கட்சியில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறோம். நானாக இருக்கட்டும், நான் இப்போ 2 பிள்ளை பறி கொடுத்துட்டு சார் சொல்கிறான்னு போய் நிற்கக்கூடாது. அது தவறு. முறையாக அவனுக்கு ஜெண்டானா 2 பேரும் போய் பார்க்கட்டும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு போகணும். அதுக்கு நாங்கள் சொன்னால் கேட்கணும், ஸ்டேஷனில் போய் வரட்டுற வேலையெல்லாம் எந்த ஒரு கட்சி நிர்வாகி அனுமதி கொடுக்கக்கூடாது. விஜய் சார் என்னோட வேண்டுகோள். இது மாதிரி பல கட்சியிலையும் வந்திருக்கு, பல பிரச்சனை நானும் வச்சு போட்டிருக்கிறேன். முன்னாடி கட்சியில் என்னோட இடத்துக்கே ஏகப்பட்ட வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த இதுக்கு நான் கொஞ்சம் வக்கீல்களாக இருக்கும், நான் செப்போலத்துக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும், அதை விஜய் சார் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி ஏதோ திண்டுக்கல் மாவட்டத்தில் செல்லில் வந்த நியூஸு, அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். திருப்பி அந்த 10 ரூபா என்கிட்ட கொடுங்க கேட்கறதுக்காக, கட்சிக்காரங்க கேட்கறதுக்காக போட்டிருக்காங்க. அது எதுவும் உண்மைன்னு எனக்கு தெரியாது. செல்லில் தான் நானும் பார்த்தேன்.
இதையும் விஜய் சார் பார்க்கணும். அது யார் என்னங்கிற மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சொல்கிறாங்க, என்னன்னு பார்க்கணும். அதே போல் அவர் சொன்ன அறிக்கையெல்லாம் ஆனால் மக்கள் வந்து பொறுமையாக கொஞ்சம் பொறுமை காக்கணும். 1 வருஷம் ஆச்சு. சொல்லப்போனால் எனக்கெல்லாம் வந்து எங்கே 1000 ரூபாய 2 வாட்டி வந்துச்சு, அப்புறம் வரல, ஆரம்பத்துலேயும் வரல. பேசுனா நான் அரசியல் பேச விரும்பலை. முறையாக வரும். 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. மக்கள் அதை பொறுத்துக்கணும். அதை விட்டு உடனே நீ சொன்னையெல்லாம் செய்யினா அப்போ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்லேயும் பணம் இல்லை, எங்கேருந்து செய்வார்? அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லைன்னு மாட்டு கருத்து இல்லை. இல்லை வெகாண்டாம் பேசுனா எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ கஜானாவில் பணம் இருந்து செய்யலைன்னா நம்ம கேட்குறது நியாயம். இப்போ எங்கேருந்து இருக்கிற நிதியை வச்சு செய்வார். அப்படி இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. 1000 ரூபா கேட்டிருக்காரு, போட்டிருக்காரு. 2500 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை காலையில் ஒரு அம்மா சொல்லுது பேட்டியில், நீ இதை சொன்னில்ல ஏன் செய்யலைன்னு கேட்குது. அது முட்டாள்தனமான பேச்சு. கால அவகாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு, முறையாக நம்ம கொடுக்கணும். மக்களாகிய நம்ம கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் எந்த இதில் போகிறாரோ நம்ம சொல்லுவோம். கேட்கலன்னா நீங்கள் பேசுறது ரைட்டு. எடுத்து 1 வாரம் வரல உடனே போடு ஒன்று எங்கேருந்து போடுவார். இல்லை நம்ம வேணா தலைக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தா போடுவார். அதே உண்மை. தனிப்பட்ட முறையில் இவ்வளோ நம்பிக்கை, ஏன்னா எல்லாருமே இன்ன வரைக்கும் அவரை நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக கரூர் பாதிக்கப்பட்டவங்க, கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க அப்படின்றத விஷயத்த அவர் எங்கேயாவது ஏதாவது விஷயங்கள் பண்ணாலுமே இதை கொண்டு வந்து உள்நுழைச்சிருவாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இவ்வளோ தூரம் அவருக்கு ஆதரவாக இருக்கீங்க, ஆதரவாக இருக்கீங்க. அதாவது குற்றம் சொன்னால் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மனுஷன் கொன்றான்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க, உங்கள் பேச்சில் வர்றேன். ஏன் வண்டியை விட்டு கீழே இறங்கிச்சுனா அப்படியா? ஏன் இத்தனை வீடியோ ஓடுதில்ல? இத்தனை வீடியோ ஓடுதில்ல? அப்போ அந்த மனுஷன் வந்து குத்தினா அப்படியா? அப்புறம் அந்த மனுஷன் ஆள் அனுப்புனா அப்படியா? நம்ம இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதல்லவா? இதெல்லாம் சிபிஐ இடத்துல இருக்கு. நம்ம இந்த கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறது நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம இதை பற்றி பேச வேணாம். சிபிஐயில் இருக்குது. நம்ம இதை யாரி குற்றம் சொல்லி பேச தவறு. அதனால் அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, நம்ம பதில். ஆனால் அந்த கொஞ்சம் அது பதவி ஏற்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிச்சு இல்லைன்னா, அந்த 108 118 அது வரும்போது உங்களுக்கே ஒரு கோபம் இருந்தது? அதர்ச்சி. எனக்கு கோபம் கிடையாது. சார் பண்ண தப்பு ஒன்றும். இவ்வளவு தூரம் இவங்கள்ட்ட ஏன் ஓரியாடணும்? எல்லாம் கேன்சல் பண்ண, அடுத்து வை, தேர்தல் வை. அதுக்கு விட மாட்டேங்கிறாங்கல்ல. வைய தேர்தல் வையன்னு முடிஞ்சு போச்சல்ல. போகாது. கவர்னர் ஆட்சிக்கு போனால் இருக்கிற முதலையெல்லாம் வெளியே வரணும். இப்படி ஒரு கணக்கில் இதுலேயும் இழுத்து பிடிக்கிறாங்கல்ல. விட்டுற வேண்டிதானே? ரீகண்டிஷன் பண்ணு. பெரும்பான்மை ஒன்ட்டு இல்லை அன்ட்டு இல்லை. ஆட்சி பெரும்பான்மை வச்சுருக்கேன் அனுமதிக்கட்டும்னு விட்டா அது நல்ல மனசன். அப்புறம் சில சாட்டுக்கட்டு வழியில் போல மக்கள் பார்க்குறாங்கள. டிவியில் 24 எப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாலும் 24 மணி நேரம் டிவியில் இருக்காங்க. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ ஒன்றுக்கடிக்க போனாலும் டிவியில் பார்த்துட்றாங்க. அப்போ மக்களுக்கு தெரியுதா இல்லையா எது எப்படின்னா? அப்போ நம்மளே மக்களை தூண்டுறான். கமெண்ட் இருக்கிற மக்களை நம்மளே தூண்டி விடுறோம். அப்போ தப்பான கணக்கில் ஏதாவது பாயிண்ட் தான் கூட மக்களுக்கும் தெரியும். அவர் ஓப்பன் ரேக்கு தானே வைக்கிறார். நான் உள்ளே போகலை, உள்ளே போன முன்னாடி வெள்ளை இருக்கேன், நான் எவ்வளோ கடன் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் செய்யணும் ஓப்பனாக தானே சொல்கிறாரு. அதுக்குள்ளே 4 பேர்த்து தூண்டி விட்டு ஏன் செய்யலைன்னு கேட்குறீங்க. மனசாட்சி வேணுமில்ல? அது யாராக இருந்தாலும் தானே கேளுங்க. தப்பு கிடையாது. எலெக்ஷன் வச்சிருந்தா என்னென்ன நடந்திருக்கும்? அருமையாக 200 தொகுதியும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். நான் பெருமைக்காக சொல்லுங்க. அதாவது நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, வார்த்தைகள் அது அவ்வளோதான் இருக்குது. சும்மா ஓட்டத்தில் ஒரு நாய் மேலே விஜய் விட்டா கூட ஜெயிக்கும். விஜய் ஒரு நபர் தான். அந்த விஜய் ஒரு நம்பருக்கு தான் அந்த பவர் இருக்குது. இப்போ நான் வந்து அரசியலில் வந்து என் வயசுக்கு நான் எத்தனையோ இதை பாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அப்பவும் அவர் மனசு உடஞ்சி படுத்திருந்தப்பல எனக்கு ரொம்ப எனக்கே ஜீரணமாகலை. ஆனால் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேர்பட்ட ஒரு ஸ்டார் இந்த நிலைமையில கொண்டாந்து நல்ல மேலே ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அவர் யாவுக்கு வச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. எழுப்பி உட்கார வச்சு நான் ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லை அதான் எல்லாரும் ஆறுதல் கேட்டுட்டு வந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்க. கட்டாயம் மறந்துருக்க மாட்டேன். நான் கரூர் தொகுதியில் நிற்க சொன்னேன். அது ஒன்று தான் மாட்டு கருத்து. ஆனால் வெற்றி அவருக்கு நிச்சயம் எங்கே போனாலும். இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டே கிருஷ்ணகிரி தொகுதிக்கே என் ஓட்டு 67 ஓட்டு போயிருக்கு. தாவேக்காவுக்கு என் பங்காளிய, என் சொந்த பந்தா மாயம் மச்சனை அத்தனை பேர்த்தையும் ஓப்பனாக தான் சொன்னேன். இந்த ஒரு டைம் கொடுங்க. அவரு கேட்குறாரு இல்லையா, யாரும் வல்லப்பான்னு கேட்டாங்க. கிருஷ்ணகிரி தொகுதியில் யாரும் வல்லனா அப்படிங்கிறாங்க. சார்பா யாரும் வரல, யாருமே வரல. பசங்க கூட கட்சி பசங்க கூட ஊருக்குள்ள வரலன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, கட்சி பசங்கள்ட்ட சொல்லுங்க, நான் பாதிக்கப்பட்ட நான் ஒருத்தேன். இந்த ஒரு ட்ரிப்பு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கக்கான்னு
நான் நேரடியாக நான் போய் தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு வந்து என்னால் முடிஞ்ச கரூர்லேயும் நான் ஓரளவுக்கு தாவேக்கா சப்போர்ட் பண்ணி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சப்போர்ட் வந்து எப்பவும் அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் என்ன அறிவிச்சாரோ அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தாருன்னு கோடி கோடி நன்றி. இன்னும் ஒரு ஆட்சி என்ன ஒரு தலைக்கட்டுக்கு கரெக்டாக போயிட்டாருன்னா ஒரு தலைக்கட்டுக்கு தொட்டு பார்க்க முடியாது, தலைக்கட்டுக்கே முடியாது. சினிமா பட ரேஞ்சில் தான் போகும். அதாவது நம்ம கட்சி நிர்வாகம் மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினா போதும். ஓகே, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து அவர் போட்ட கையெழுத்து அந்த தருணத்துல நீங்க கண்டிப்பா தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எப்படின்னு இருந்தது? அதாவது அவர் யோசனை பண்ணிட்டு போய் உட்காரல, எனக்கே கண் கலங்குச்சு. இவ்வளவு தூரம் நம்ம மக்களை உட்கார வச்சிருக்காங்க, கண் கலங்கன்னாரு பார்த்தியா, அப்போ எனக்கு கலங்குச்சு. ரொம்ப அவரே எதிர்பார்க்காத விஷயம். ஆனால் இவ்வளவு தூரம் வருமானம் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார், யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் போட்ட ஓட்டு போட்ட மக்கள் அத்தனை பேர்த்துக்கு நான் பாதிக்கப்பட்ட 5000 ரூபாய் கேட்டுக்கிறேன். கோடி கோடி நன்றி. நல்லபடியாக நடத்துவார். மென்மேலும் இந்த ஆட்சி நல்லபடியாக இருக்கும், யாரும் பயப்பட வேண்டாம். சர்க்கார் நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய் சார் சொன்னது மக்களுக்கு ஒரு கூட துரோகம் பண்ணாமல் கொண்டு போகணும். எல்லா அரசியல் பண்ணுறாங்கன்னு வேண்டாம், நம்ம நாகரீகமாக பண்ணிக்கலாம் எந்த அரசியலாக இருந்தாலும். அதுக்குன்னு பகை ஒரு பக்கம், இந்த 41 ஆன்மாவுக்கும் நல்லபடியாக அவங்க ஆத்மா கூட இருக்கும். நீங்கள் ஒட்டு எல்லாம் கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து நல்லபடியாக பொய் வேண்டாம், பரட்டு வேண்டாம். 10 ரூபா சம்பளம் பத்தலையா எனக்கு போடுங்கன்னு முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நம்ம சாட்டுக்கட்டு வழியில் சம்பாதிக்கலான்னு போனால் நீங்கள் விஜய் சார் அனுமதிக்கக்கூடாது. இது மக்களாகிய தொண்டன் நான் ஒருத்தன் சொல்கிறேன். யார் சொல்கிறாங்களோ நான் சொல்கிறேன். சம்பளம் 10 ரூபா பத்தலை போட்டு கொடுங்க, அப்போ தாராளமாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. மக்கள் பணத்தில் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரனாக வர கொடுத்துடக்கூடாது. கட்சி சார்பாகவும் சொல்கிறேன். மக்களுக்கு தான், மக்களுக்காக நம்ம, மக்களுக்காக நீங்கள் நல்லபடியாக ஆட்சி நடத்தணும், நல்லபடியாக மென்மேலும் வளரணும். அந்த விஜய்ங்கிற ஒரு நபருக்கு தான் இந்த மக்கள் இப்போ ஓட்டு போட்டிருக்கு. அதை சார் பார்த்துட்டு மென்மேல் நல்லபடியாக கொண்டு வந்தால் எங்களுக்கு நல்லது. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அந்த சொன்ன தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்படியே அழுதுட்டோம் நாங்கள்லாம் அந்த இடத்துல. பார்த்துட்டு இருக்கிறப்பவே நாங்கள்லாம் அழுதுட்டோம், அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எவ்வளவோ புகார் வந்து எவ்வளவோ இது பண்ணினாங்க. அந்த இதெல்லாம் மீறி அந்த இடத்துல அவர் வந்து உட்கார்றப்ப அவருக்கு எப்படி இருந்ததோ தெரியாது, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது. எங்களால் அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்ணில் அது பாட்டு கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அண்ணன் இங்க ஒரு 25 ஓட்டு 30 ஓட்டு நான் போட சொன்னேன்றாரு, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போட சொல்லுன்றாரு. அக்கா அந்த இவ்வளவு தூரம், ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பாதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மற்றவங்க எல்லாம் பேசும்பொழுது கோவத்துல இருக்காங்க. கரூர் மக்கள் விஜய்க்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்கலாம் கேட்டுட்டு இருந்தாங்களே. எனக்கு ரொம்ப அண்ணன் சொல்லும் பொழுதுலாம் ஸ்ட்ராங்கா இங்க அவர் நின்றுக்கணுன்ற அளவுக்கு சொல்றாங்க. ஸோ என்ன கனெக்டுக்கா? என்ன இங்க நின்றது சுத்தம் டெபாசிட் காலி, எல்லாருமே அண்ணன் பெருமாற வாரிய வாக்குகளை குடும்பத்தோட வெற்றியா பாக்குறீங்க. இப்போ அவர் ஜெயிச்சுட்டாரு, முதல்வர் ஆகிட்டாரு, நீங்க கண் கலங்குனீங்க. அண்ணன் இப்ப பேசும்பொழுது கண் கலங்குறாரு. அது ஏங்க அது குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறீங்களா? அந்த அதாங்க நேர்மை இருக்குதுங்க. அதாவது ஒரு மனிதன், இப்போ நான் இத்தனை சேனல் என்கிட்ட 4 சேனல் வந்துட்டு போயிடுச்சு. நீங்க கேட்டீங்க, ஏன் உங்கள்கிட்ட வர சொன்னேன்? நேர்மையை கொண்டே சேர்க்கணும். எனக்கு தேவை நேர்மை. அதாவது பொய்யும் புரட்டும் வேண்டாம். நான் சொல்றது அப்படியே நீங்க பதிவு பண்ண போதும். பொய்யை சொல்லி நீங்க எதுக்கு ஒன்றா பண்றீங்க? போன ட்ரிப்பெல்லாம் என் பிள்ளைந்து இழந்து என் பொண்டாட்டி கண் வீங்கி போய் கிடக்குறான். ஒரு டிவி சேனல் அது எதுன்னு கூட யாருக்கு இப்போ எனக்கு சொல்ல மாதிரி இல்லை. விலைக்கு விட்டு என் பிள்ளைகளை போட்டு பணம் வந்த சந்தோஷத்தில் சித்த தாய். இப்போ நீங்கள் ஒரு பேட்டி கேட்குறீங்க, அம்மா பார்த்து செலவு பண்ணுமான்னு. சரிங்க, நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது அப்படியே நீங்கள் ஒரு திருச்சா போடுறதெல்லாம் தப்பு தானே. அப்போ அந்த சேனலுக்கு அனுமதி கொடுக்கலாமா? அதே என் வார்த்தை, நல்ல சேனலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விஜய் சார் அது முதலிடம் கொடுக்கணும். 2வது, மற்ற இந்த பொய்யை போட்டு போகிற சேனல்லாம் காலி பண்ணணும். உண்மையை போடு, நீ பொய்யை போடாது. நாட்டு மக்களுக்கு தெரியப்படுகிறது. அதாவது இந்த இதில் தான் போய் சம்பாதிக்கிறதுன்னு கிடையாது. உண்மையை செய்யுங்க, உண்மையை பண்ணுங்க. அதுக்காக இப்படியெல்லாம் ஒரு இல்லாத இருக்குதுங்கிறது இது இருக்காது இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். இங்க யாராவது சொன்னாங்களாண்ணே, ஏப்பா நீ பாதிக்கப்பட்டிருக்கப்பா, ஏன்பா அந்த பையனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற, தாவேக்காவுக்கு ஏப்பா இவ்வளவு ஆதரவு கொடுக்குறேன்னு யாராவது சொன்னாங்களா? அக்கம் பக்கத்துலயோ இல்ல தெரிஞ்சவங்க யாராவது? இல்லை ஏற்கனவே நம்மள இப்போ இங்கே அதிமுக இருந்ததுனால நம்மள
ஒரு மாற்றத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் அதை பெருசு பண்ணிக்கல. என்கிட்ட ஆனா வர சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ரெண்டாவது நம்ம பணத்தையும் பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் அதை திருப்பி அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதை பெருசு பண்ணல. அதை அரசியலாக்கக்கூடாது. அதனால் எந்த ஒரு இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எந்த அரசியல்வாதியாவது மக்களோட ஆட்சி நடத்துகிற அரசியல்வாதி தான் மக்கள்கிட்ட வர முடியும். அதாவது மக்களை மீறி போன அரசியல்வாதி இந்த 5 வருஷம் சம்பாதிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போற? அடுத்த 5 வருஷத்துக்கு நீ சம்பாரிச்சிக்கலாம். அடுத்த 5 மீதி ஆட்சிக்கு திருப்பி மக்கள் இடத்துல தானே வருவேன். அங்கே உனக்கு புள்ளி வைப்பாங்கல்ல, அந்த இது இருக்கக்கூடாது. மக்களாட்சியை ஒரு மனிதனை மக்கள் நம்பிட்டாங்களா பின்னாடி வருவாங்க. அதை ஆட்சியாளர் தான் காப்பாற்றிக்கணும். யார்? நம்ம சார் முதலமைச்சர் தான் பார்த்துக்கணும். உங்களை நம்பி வந்துட்டாங்க, அந்த இன்னும் மென்மேலும் வருவாங்க. இதோட கிடையாது. இது சும்மா சேம்பிள் தான். ஃபுல்லாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது வேற கணக்கு தான். நடக்கலை, ஆண்டவன் கொடுத்து வைக்கல, தப்பு இல்லை. எல்லா தொகுதிக்கும் போயிருந்தாருன்னா எல்லா தொகுதியும் 200ங்க 200 தட்டி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அது பாட்டுக்க வேணா சவால் விட்டு ரீகண்டிஷன் பண்ண நல்லா தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கொடுக்கலையே. ஆனா நீ இப்போ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அதன் பிரதிபலிப்பா தான் இந்த 200 யூனிட் இலவசம் பதவி ஏற்ற உடனே 3 கையெழுத்து போடுறாரு. உடனே 717 மதுக்கடைகளை மூடுறாரு. மறுபடியும் பெண்களுக்காக சிறப்பு அதிரடி படையை உருவாக்கிட்டாரு. இது எல்லாமே இந்த நம்பிக்கை இனிமேட்டு இப்படிதான் இருக்குமா? அதிரடியா தான் இருக்குமா இவரோட ஆட்சியில? இந்த ஒயின் சகடங்கிறது ஏகப்பட்ட குடும்பம் பாதிக்குது. மாட்டுக்கத்து கிடையாது, கோயில் பக்கத்தில் அதெல்லாம் எடுத்துடணும். உண்மைதான். நான் குடிக்காதங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அதனால குடும்பம் பாதிக்குது. நான் தண்ணி அடிக்க போறதில்ல. அதனால ஒரு பொம்பளை பிள்ளை போக முடியாது. அதெல்லாம் உண்மைதான். நம்ம கவர்மெண்ட் வருமானத்தை பார்த்தா மற்ற உயிர் பாதிக்குது. நல்ல விஷயம். அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு இப்போ என் பிள்ளைகள இருக்குதுன்னா பாதுகாப்பு வேணும். அதாவது ஒருத்தன் வந்து கை வைக்கிறதுக்கு பயப்படணும். அப்படி ஒரு சட்டம் கடுமையாக இருந்தால் தான் இப்போ யாராக இருந்தாலும் ஐயோ சட்டம் மோசமான சட்டம். ஒரு ரவுடியை அடக்கணும்னா எப்படி அடக்கணும்? ஒன்றும் அவன் கத்தி எடுத்துகிட்டு வர்றான். நம்ம கவர்மெண்ட் அடக்கணும்னா ஒன்று இரும்புக்காரன் கொண்டு தான் அடக்கணும். அப்படிங்களா அந்த இடத்துல இருந்தால் ரவுடி பயப்படுவேன். சரி போனால் போயிட்டு பேசிக்கலாம். நம்ம அண்ணன் தானே இருக்காரு. அரசியல்வாதி ஒருத்தன் தொடர்பு வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் இருக்காரு பேசிக்கலாம். நம்ம இன்னொரு தப்பு சேர்த்து பண்ணுவான். அப்போ அங்கே வளருது எங்கே வளருது? இங்கே தான் வளருது. அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக பண்ணணும். அதாவது இந்த என்ன படம், சர்க்கார் ஏதோ ஒரு படம் சொன்னால் அந்த ரேஞ்சில் வரணும். அந்த ரேஞ்சில் வந்தால் இன்னும் கோடி புண்ணியமாக இருக்கும். மக்கள் ஒரு தலைக்கட்டு விஜய் சார் போகுதுன்னே நிற்கும். ஆனால் இதில் மாட்டுக்கருத்து நடந்தால் அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. அது விஜய் சாரோட கையில் தான் இருக்கும். அக்கா, அன்னைக்கு விஜய் அவர்களை பிரச்சாரத்துக்கு வந்த அவர்களை சந்திக்கலான்னு போகிறீங்க. இன்னைக்கு அவர் முதல்வர். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? குடும்பமாக எப்படி இருக்குது? ஏன்னா தம்பியை பற்றி சொன்னீங்க, இந்த ஓட்டு போடும் பொழுது விஜய்க்கு தான் போடணும், எங்கள் அண்ணன் மாமாவுக்கு தான் போடணும்னு அடம் பிடிச்சார் அப்படின்னு. உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இன்ன வரைக்கும் நல்லா ரசிகர், விஜய் ரசிகர். அதாவது நாங்கள் கட்சியில் மாட்டு கத்தி வச்சுருந்தவங்க தான் எங்களவே மாற வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதான் நான் வந்து ஓப்பனாக விஜய் சார்ட்டே சொன்ன வந்தேன். நான் அதிமுகவில் தான் எந்நேரம் வரல இருந்தேன். ஓப்பனாக அவர்கிட்டயே நான் சொல்லிட்டு வந்தேன். ஒன்றும் ஒளிமுறை கிடையாது. என் குடும்பத்து முதலானது அதிமுகவில் நான் விஜய் சார்ட்டே சொன்னேன். சார் நான் இதில் தான் போயிட்டு இருந்தோம். அவரே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க என்னன்னு கேட்டார். இதை மாதிரி நீங்கள் மீட்டிங் நடத்துல தான் ராஜா கல்யாணம் தாடி தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு இருந்த கட்சி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அதாவது லேடியா மோடியான்னு கேட்ட மேடம் ஒரு பக்கம், மாட்டுக்கத்து கிடையாது. உண்மையால் ஜெயலலிதாவெல்லாம் ரொம்ப, எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் ரொம்ப எனக்கு நாங்கள் ஒரு தொண்டனாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இதுனா நான் அதாவது கட்சியில் வேலை பார்த்த லெவலில் எங்கள் மீட்டிங், நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி மீட்டிங் நான் அந்த கட்சியில் வேலை பார்க்குறேன். ஓப்பனாக சொல்கிறதுன்னா அதே இடத்துல எடப்பாடி மீட்டிங் போடுற அப்படி சரி அவங்க இல்லை சரி என்கிட்ட கட்சியோட நம்ம மீட்டிங். ஆனால் என்னோட மனநிலை இவங்களுக்குள்ளே பிரிஞ்சப்போ என் மனநிலை மாறிக்கிச்சு. அதில் நான் விட்டுட்டு சரி அந்த ரெட்டலைக்காக தான் நான் பார்த்தது. அப்புறம் திருப்பி மீட்டிங் அடுத்து நம்ம மீட்டிங் அங்கே நடக்குது. அந்த நம்ம பிள்ளைங்க போய் விழுந்திருந்து என்னோட மனநிலை மாறிக்கிச்சு. இவ்வளோ தூரம் போல்ட்டாக பேசுகிற மனுஷனை இப்படி படுக்க வச்சுருக்கேன் நேரில் போய் பார்த்தாப்பா. ஆனால் கரூர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க, நான் வர முடியல. ஆனால் ஏன்னு கேட்டால் மண்டபம் கிடைக்கலங்கிறாங்க. திருப்பி நம்மளை வந்து கூப்பிட்டாங்க போகிறதுக்கு. என்னத்து காரணத்தினால வரலாம் என் மண்டபம் கிடைக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி உண்மையாக போய் போகலாம், எந்திரிங்கம்மா போகலான்ட்டு நாங்களும் ஒரு 2 இன்னும் பக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் கூட்டிக்கிட்டு போகிறோம். போனால் ஆனால் உண்மையில நம்மளாவது சில நேரத்தில் ஆறுதல் சொல்கிற லெவல் இருந்தான். ஆனால் அவர் இருந்த நிலைமை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஒரு இதே இல்லை.
சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. சத்தியமாக அந்த மனுஷன் தன்னோட குடும்பத்தில் கூட இந்த அளவுக்கு இடிஞ்சு போய் விழுந்துருக்க மாட்டான். இந்த 41 உயிர் போச்சே நம்மளால் அப்படின்னு ஒரே சாப்பிடாம கொள்ளாம கூட அவ்வளோ ஒரு இதாக உட்காந்துருக்காரு. தேர்தல் விட்டு போயிடலாமா, நம்மளை இப்படியும் கொண்டு நான் கொடுத்த தைரியம் எந்திரிச்சு உட்காருங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குது, வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது, எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இந்தியாவே திரும்பி பார்க்க நீங்க எந்த நேரத்துல சொன்னீங்களோ தெரியல. இப்போ திரும்பி இந்தியா மட்டும் இல்ல, open-ஆ உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு ஃபிளாஷ் நியூஸா தான். ஏங்க நல்ல ஒரு மனிதன், நான் வரட்டுங்க விடுங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு ஆளட்டுங்க, தப்பு கிடையாதுங்க. நீ நான் ஆளணுமே கிடையாதுங்க. மக்கள் ஒரு இளமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏங்க அவர் போட்டு, அதாவது நம்ம பாட்டுக்கு வழியில் போனால் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுக்குறது கொடுப்பாரு. மறைச்சு மறைச்சு வழியை மறைச்சா ஒரு தண்ணி எவ்வளோ தூரம் தேக்க முடியும்? ஒரு ஆற்றுல வர்ற தண்ணி எவ்வளோ தூரம் நீங்கள் டேம்பு கட்டி தேக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான் தேக்க முடியும். திருப்பி டேம்பு உடஞ்சிரும். அது மாதிரி தானே போகுது. விட்டாமா அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார். அவர் பாட்டு ஏன் அவரை பாவமா, ரொம்ப மனசு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எதை சொன்னால் அதில் 4 பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் அவருக்கு உதவி பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் உயிரிழந்தவன் நான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. இப்போ இல்லை, அன்னைக்கு தாவேக்கா வேனில் ஏறி போகிறப்ப ஏன்னா இல்லை நம்ம இவர் அது அது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல அந்த விமர்சனம் வச்சு நானும் அதை கேள்வி வச்சேங்க. இப்பயும் அந்த மாதிரி மதியாளங்க வர்றாரு. அன்னைக்கு நைட்டே அந்த மக்கள் என்ன சொல்லியிருக்கு, பணம் பேசுதியா, கொடுத்த பணம் பேசுதியா, என்னையா என் பிள்ளைகளோட பணம் அப்படியே 2 பிள்ளையும் நான் 60க்கு 59 மார்க் இழந்துட்டு மணியாட்டம் துள்ளி விளையாடுற பிள்ளைகளோடவா எனக்கு பணம்? ஏன் எனக்கு கைகால் இல்லையா, காடு தோட்டம் இல்லையா? நான் நல்ல முறையில் தான் ஆடையம் வச்சிருக்கிறாரு. நானும் 10 ரூபா சம்பாரிச்சாலும் சேர்த்து வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளோடவா எனக்கு சொத்து சோகம். ஏன் இந்த எலும்புலா எனக்கு இப்படியெல்லாம் பேசுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையால் அந்த இது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு என்ன பணம் வந்திருக்குது சில பேர் சொல்லுவோம். அதெல்லாம் உண்மையாலும் அவங்களாம் ஆணோட பெண்ணோட பிறந்தாங்களாம் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளாம் சில பேர் தவிர்க்கணும். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத பழமைகள். 2வது அரசியல், அவள் கட்சிக்கு அவள் பிள்ளை சாதமாக சொல்லுவாங்க, இவங்க பிள்ளை நான் அரசியல் பேசுவோம். நம்ம நியாயத்தை மட்டும் பேசுவோம், நடுநிலையாக பேசுவோம். இன்றைக்கி விஜய் சாருக்கு ஆதரவு கொடுக்குறோம். இத்தனை நாள் அதிமுக ஆதரவு கொடுத்தோம், எதுக்கு விஜய் சாருக்கு ஆதரவு கொடுக்குறோம்? ஓப்பன் ரேக்காக தான் நான் பேசுகிறேன். இத்தனை நாள் அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்தேன். இப்போ எதுக்கு நம்ம விஜய் சாருக்கு ஆதரவு கொடுக்குறோம்? நல்ல ஒரு மனிதன் வரட்டும்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது? ஒரு தப்பு கிடையாதே. ஏன் போட்டு ஒரு மனுஷனை ஓரளவுக்கு தான் புண்ணாக்கலாம், அந்த மனுஷன் எவ்வளோ தாங்குவாப்பி, அதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து கவர்மெண்ட் நடத்த விடணும். உடனே கொடுங்கன்னு மக்களும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது நம்மளாட்ட அவரும் மனுஷன் தானே. ஆனா அவர் பதவியேற்கப்போ ஒன்று சொன்னார்லண்ணே, நான் எனக்கு மக்கள் பணம் எனக்கு 1 ரூபா வேணாம். எந்த முதலமைச்சர் இது மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியாது. மக்கள் பணத்தில் 1 ரூபா நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதே மாதிரி கட்சி நிர்வாகம் இந்த தவறுகள் பண்ணால் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருந்தால் கூட இதோட மறந்துருங்கன்னு வச்சு ஓப்பனாக மேடையில் சவால் விட்டா. அப்படி நீங்கள் யாரால எந்த அரசியல்வாதியை சவால் விட்டீங்களா? கிடையாது. சொல்கிற பழம் இருக்குது. ஆனால் ஓட்டு வாங்குற 4ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி நான் சொல்கிறத கேளுங்க. மற்ற ஒரு தலைக்கட்டுக்கு நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும். ஒரு சவால் விட்டால எந்த அரசியல்வாதி சொல்ல முடிஞ்சதா? ஏன் இந்த பாயிண்ட்லாம் மறந்துடுறீங்க? ஜானச்சு பண்ணுங்க. மக்கள் இடத்துல என்ன செய்யணும் அதை செய்யுங்க. 10ஓட 11 போகாமல் வந்தார், ஆட்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்தார், பேர் தான் இருக்கணும். அடுத்து விஜய்னு ஒரு பேரை கேட்டால் ஓட்டு செதறாமல் போகணும். கட்சி நிர்வாகிகள் இறங்கி வேலை பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ உங்களோட சம்பளம் நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் சொல்கிற விஷயம் சாருக்கு அவங்களோட சம்பளத்தை கொடுத்துருங்க. அலையிற ஒரு மனுஷன் இந்த உனக்கு உண்டான நிதி, நீ கட்சி வேலைக்கு பார், மற்றது எதிர்பார்க்காத, என் மக்களுக்கு சேரும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வேலைக்கு கட்டுப்பட்டாக நீங்கள் வேலையை பாருங்க. இல்லை நான் அப்படி போய் சம்பாதிக்கணும், சைடில் சம்பாதிக்கணும்னு இங்கேயே கழட்டி விட்ருங்க. இதான் நான் விஜய் சாருக்கு வைக்கிற வேண்டுகோள். அவர் சொன்ன கோரிக்கையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். நல்லபடியாக இருக்கட்டும். மீண்டும் மேலும் நல்ல கோரிக்கை வந்து இந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை நேரில் சந்திச்சு அவரோட ஆறுதலும் அவர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பான அப்போ சேனலுக்கு எனக்கு பேட்டி எடுத்த நண்பருக்கும், ஆனால் ஆரம்பத்திலே நல்ல முறையில் அவர் எடுத்ததை போட்டார். இன்னைக்கு நான் அவருக்கு நம்பி பேட்டி கொடுத்துருக்கேன். நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. அதான் அப்போ சந்திக்க முடியலனாலும் இப்போ முதல்வராக வந்து உங்களை சந்திப்பாரு கட்டாயம். அதுவும் சீக்கிரம் மிக விரைவில் நடக்கும். ரொம்ப நன்றிங்கக்கா. அண்ணா ரொம்ப நன்றி. நன்றிங்க.